ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை சொல்ல நீங்கள் கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கிளாஸ் நம்பர் 103. டேட் வந்து இன்றைக்கி ரமலானு 28/1446 வெள்ளிக்கிழமை. வசனம் வந்து 109 வரைக்கும் பார்த்தோம். அந்த 109லேருந்து மறுபடியும் அது சும்மா ஒரு சின்ன ரிவைண்டர் போயிட்டு அதுலேருந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இந்த சூறா வந்து கம்ப்ளீட்டு பண்ணிடலாம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் எல்லா இறை தூதர்களையும் ஒன்று சேர்த்து உங்களுடைய அழைப்புக்கு அளிக்கப்பட்ட மறுமொழி என்ன என்று கேட்கும் நாளில் எங்களுக்கு எதுவும் தெரியாது, மறைவான உண்மைகள் அனைத்தையும் நன்கறிந்தவன் நீயே என்று அவர்கள் பணிந்து கூறுவார்கள். எல்லா நபிமார்களையும் ஒட்டுக வச்சு இது நடக்கக்கூடிய ஒரு விசாரணை. இது வந்து ஹோல்சேல் பேக்கேஜ். எல்லா நபிமார்களும் ஒரு இடத்துல நிப்பாட்டி உங்களுக்கு என்ன பதில் தரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய அந்த இயலாமையை அவங்க வெளிப்படுத்துவாங்க. இங்கே எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறது என்ன, நபிமார்கள் வந்து காப்பாற்றிடுவாங்க, எப்படியும் அந்த உம்மத்தை வந்து எப்படியும் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நான் என்ன டேட்டான்னு கூட எங்கள்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனே இல்லை. ஏன்னா மறுமையில் டோட்டலாக அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சிருவான். இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய உம்மத்து என்ன செய்யுது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டப்படும், ஸலவாத் ஓதுவது எடுத்துக்காட்டப்படும். அது வந்து இப்போது அந்த பர்ஸகுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் மறுமையில் எழுப்பப்படும் போது டோட்டல் ரீசெட் அடிச்சு விட்டு எழுப்பி வச்சுருவோம். எல்லாம் எழுப்பும்போது ஒரு டேட்டாவும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த டேட்டா சொல்ல தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும், ஓ இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இப்போ எல்லோரும் ரொம்ப நம்பி இருக்கிறது யாரை, நபிமார்களை. இப்போ அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த கிறிஸ்தவர்களை வந்து தான் இந்த டார்கெட் வந்து அல்லாஹ் பண்ணுறான் இந்த சூறாவில். அப்போ கிறிஸ்தவர்கள் இயேசு வந்து எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும், தெரியல அப்படிங்கிறது. அது வந்து கல்லா முன்னாடி கையை கட்டி கூனி குறுகி நின்று, அதுவும் நபிமார்கள் வந்து அவர்கள் கூட நிர்வாணமாக இருப்பாங்க. ஆனால் நபிமார்களுடைய நிர்வாணத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கப்பட்டுரும். நம்மெல்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ளே, புரியுதா, காமன் மேன்ஸ்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ளே நபிமார்களுக்கு
ஆடை வந்து கொடுக்கப்பட்டுரும். முதலில் ஆடை வழங்கப்படுபவர் இப்ராஹிம் நபி அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறேன். அங்கே 2 பேரில் யாருன்னு சரியாக எனக்கு நினைவில்லை. அப்போது இதில் ஒரு சினிமா ரெஃபரன்ஸும் தரேன். இது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சரியா? சில பேருக்கு காண்டாவும் ஆகிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்களுக்கு வந்து புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த நாட்டாமன்னு ஒரு படம் இருக்கும். இந்த படத்தில் பெரிய சரத்குமார் ஒருத்தர் இருப்பார். அவர் அப்படியே ஊஞ்சலில் உட்காந்துட்டு, ஏப்பா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்பார். அப்போ கேட்கும்போது, ஏன் நீ போய் எந்திரிச்சு குடிக்க மாட்டியா, நான் எப்போ ஏற்பட்ட ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்லிவிட்டு, எங்கள் அப்பா பெரிய சிமெண்ட் கம்பெனி ஓனர், பெரிய இது, அவர் யார் தெரியுமா, என்ன போய் வேலைக்காரி மாதிரி தண்ணி கேட்குற அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரத்குமார் வந்து பயங்கரமாக சரத்குமார் முன்னாடி இந்த அம்மா ஒரு பயங்கரமான ஒரு விடும். கடைசியாக அவங்க அப்பா வருவார். ஒரு ஏகப்பட்ட காரில் வந்து சைன்னு கார் நிற்கும். நின்ன உடனே சரத்குமார் இப்படி உட்காந்துட்டு இருந்த உடனே உள்ளே நுழையும் போது ஷூவை கழட்டி வச்சுட்டு பக்கத்தில் போய் நின்று அப்படியே கையை கட்டி இப்படி நிற்பார். முகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிட்டு இப்படி நிற்பார். நின்றுட்டு அப்படி பார்த்தோன்னே இவளுக்கு வந்து டோட்டலாக டவுசர் ஆயிரும். ஏன்னா அப்பாவை வச்சு தான் நாம் சீன் போட்டோம். அப்பா வந்து இப்படி கையை கொட்டி கூணுக்கு மூடி இப்படி நிற்கும்போது அவர் சொல்லுவார், சரத்குமார், ஏன் வந்திருக்கீங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க, பொண்ணு எப்படி இருக்குது, நல்லா வாழுதான்னு கேட்டு போங்க அப்படின்னா, என் பொண்ணு நல்லா இருக்குதா அப்படின்னு உங்கள் முன்னாடி நான் இந்த வீட்டில் நான் கேட்டேன்னா அதுக்கு நான் நாசமாக போயிடுவேன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் பொண்ணு கொடுக்கல, இது எனக்கு மரியாதை கிடையாது, என் பொண்ணை கொடுத்துட்டேன் அவ்வளோதான், அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோதான், என் பொண்ணை பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன்ல அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிடுவான். இது வந்து ஒரு சினிமா, புரியுதா? இதுக்கும் வந்து நபிமார்களுக்கும் அல்லாவுக்கும் வந்து ரெஃபரன்ஸு கொண்டு வர வேண்டியதில்லை. இது வந்து ஒரு சும்மா ஒரு இந்த இடம் இது வந்து எப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஈகோ எப்படி உடையுது அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நபிமார்களை வந்து பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி இங்கே வந்து அவங்க வந்து நம்மளை ஷரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணலைனாலும் நபிமார்கள் காப்பாற்றிடுவாங்க, அல்லாவுடைய தீனோட கட்டளைகளை புறக்கணித்தா கூட நம்மளை நபிமார்கள் காப்பாற்றிடுவாங்க, ஏன்னா நாங்கள் நபிமார்களை வந்து கையில் போட்டு வச்சுருக்கோம், எங்கள் நபிமார்களுடைய செல்ல பிள்ளைகள் நாங்கள், என்ன எங்கள் நபிக்கு வந்து எல்லாரும் வந்து அந்த லைஃப் லைன் யூஸ் பண்ணிட்டாங்க. என்னது ஒரு துவா இருக்குது ஒரு நபிக்கு, அந்த துவா வந்துட்டு அதாவது எல்லா நபிக்கும் எல்லாம் ஒரு துவா கொடுக்குறான், ஒரு வரம்னு வச்சுக்கோ, புரியுதா? இந்த இந்து மதத்துலலாம் வரம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமில்ல, விதவிதமாக கேட்பாங்க வரம். நான் சாவே கூடாது அப்படின்னு ஒருத்தன் வரம் கேட்பான், அது யார் கொடுத்துருவார் ஒரு சாமியார், கொடுத்துட்டா ஆனால் ஒரு கண்டிஷனோடு கொடுப்பாரு, என்ன அப்படின்னா உன் தலை மேலே நீ கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில செக் இருக்கும். ஸோ அது மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கான். அந்த துவாவில் அவர் என்ன கேட்டாரோ அது கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்துருவான். எல்லா நபிமார்களும் தன்னுடைய உம்மத்துக்கு எதிராக துவா கேட்டாங்க, எல்லாம் இந்த இவனுங்களை வந்து இங்கேயே அழிச்சிரு அப்படின்ட்டு. ஆனால் ரசூலில் அந்த துவாவை இன்னும் சேஃப்டி வச்சுருக்காங்க. அதாவது இந்த லைஃப் லைன் வந்து இருக்குது. ரமலானுடைய எண்டு இப்போ நம்ம இருக்கிறது, புரியுதா? அந்த துவாவுடைய திமிரில் தான் இந்த உம்மத்து உக்காந்துட்டுருக்கு, திமிர்லேயே உட்காந்துட்ருக்குன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் வார்த்தை வந்து ஹார்ஷாக இருக்கும், ரொம்ப திமிரு உங்களுக்கு. அந்த துவாவை பயன்படுத்தி நாங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம், ஏன்னா எல்லா நபிமார்களும் லைஃப் லைன் யூஸ் பண்ணிட்டாங்க. அது ரசூலா சொல்கிறாங்க, அது வந்து நான் மறுமையில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அது ரசூல்லா வந்து அல்லாவுடைய தீனை மதித்தவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அது பின்னாடியே நிறைய ஹதீஸ்களில் இன்றைக்கி டோட்டலாக கிளியர் பண்ணிடுவோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹாலு லா இல்மலனா இன்னக்கா அந்தல் அல்லாமுல் குயூப், யாழ்லா எங்களுக்கு அது பற்றிய நாலேஜே இல்லை, நீ என்ன கேள்வி கேட்குறியோ அதை பற்றி எங்களுக்கு இல்மே இல்லை. இது எவ்வளோ வந்து ஒரு அவங்களுடைய அந்த இயலாமை வந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் ஒரு பவர் அப்படிங்கிறத எப்படி காட்டுறான் பாரு, யாருன்னே தெரியாது, அப்புறம் எங்கே போய் ரெக்கமெண்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன நடந்துச்சுன்னே சீனே தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன இருக்குது? அப்போ என்ன இதில் என்னென்னா இன்க்ளூடு, என் உம்மத்து
என்ன சேட்டை பண்ணி தொலைஞ்சிருச்சுன்னு தெரியலையே, நீ பாட்டு கேட்குற. உம்மத்து வந்து உனக்கு என்ன பதில்? உம்மத்து நீ அனுப்பப்பட்ட உம்மத்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சின்னு அல்லாஹ் கேட்குறான். கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? எங்கள்கிட்ட என்ன புக்கு இருக்கா? எங்கள்கிட்ட மலக்குகள் ரிப்போர்ட் பண்ணுறாங்களா? எங்கள்கிட்ட என்ன டேட்டா வச்சுட்டு நாங்கள் பேசுகிறது? இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியலையே. அப்போ டோட்டலாக கட் பண்ணி விட்டுறான் அல்லாஹ். எல்லா நபிமார்களுக்கும் ஃபஸ்ட்டு விட்டானா. அப்போது அடுத்தது வந்து இப்போது ஈசா நபியை பார்த்து இப்போ இது வந்து அடுத்த கட்டம். ஒவ்வொரு உம்மத்து நான் முதல்ல சொன்னல, போன கிளாஸஸில் சொன்னேன், ஒவ்வொரு நபியும் அந்த உம்மத்தும் கொண்டு வந்து நிறுத்தி விசாரிக்கப்படும் போது உங்களுடைய நிலை எப்படி இருக்கும், அப்போது உங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும். ஸோ அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான்ல. அதில் வந்து ஈசா நபியை விசாரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த சூறாவில் இப்போ கொண்டு வரான்ல. அல்லாஹ் வந்து இப்போ கேட்குறான். இப்போ இங்கேருந்து அல்லாஹ் யாருன்னு நாம் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதா? அதனால் உங்களை வந்து எந்த ஷார்ட்கட்டும் பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டு தப்பு கணக்கு போடாதீங்க. தப்லீக்வாதிகளே, தௌஹீத்வாதிகளே, ஜமாத் இஸ்லாமிகளே, என்ன அல்லது நம்மளை போன்று சொல்லக்கூடிய தாவா செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இங்கே என்னை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எந்த ஷார்ட்கட்டும் பயன்படுத்த முடியாது. நபிமார்களுடைய நிலைமையை தெரிஞ்சிருச்சுன்னா நம்மெல்லாம் மூடிட்டு இருக்கணும். பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது யாருமே சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது. முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சின்சியராக நடக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நஃப்ஸுடைய அந்த இதிலிருந்து வெளியே வர பாருங்க. ரமலான் வந்து அதோடைய ப்ராக்டிஸ் தான். ஒரு மூமினுக்கு ரமலான் அல்லாத மாதம்லாம் எல்லாம் வந்து சரிசமம் தான், புரியுதா? அவனுக்கு வந்து ரமலான் வந்தால் ஒரு மாதிரியும், ரமலான் போச்சுன்னா ஒரு மாதிரியும் வந்து பெருசாக ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுகிறது தான். அதில் ரமலான் என்ன அவங்களுக்கு என்ன? அலிலானும் ஒரு நாள் தஹஜ்ஜுத் விட்டாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எங்கே நீ காணோம் அப்படின்ட்டு. நமக்கு தான் புதுசு, ரமலான் வந்துச்சு தராய் வந்துருச்சுன்னா. அவங்களுக்கு டெய்லி கியாமுல் லைல் தான் அது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து கேட்குறான், அல்லாஹ் இவ்வாறு கூறும் சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும், அதை சொல்லுங்கள். மரியமின் குமாரர் ஈசாவே, நான் உமக்கும் உம்முடைய அன்னைக்கும் வழங்கியிருந்த அருட்குடைவுகளை நினைவு கூறும். ஃபஸ்ட்டு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு கொடுத்ததும் உங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததும், அதாவது கன்னியாக இவங்க குழந்தை பெற்றதும், நீங்கள் சின்ன வயசில் பேசுனதும், நீங்கள் அற்புதங்கள் செஞ்சதும் என்ன, அது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் கொடுத்தது நினைச்சு பாருங்க அப்படிங்கிறான். நான் போட்ட பிச்சை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இங்கே யாரை பார்த்து சொல்கிறான்? ரசூல் ஈசா நபியை பார்த்தும் சொல்கிறான், அவங்களுடைய அம்மாவை பார்த்தும் சொல்கிறான், புரியுதா? இப்போ இன்றைக்கி வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அல்லாவையும் கடவுளாக வச்சுருக்காங்க, ஈசாவையும் கடவுளாக வச்சுருக்காங்க, புரியுதா? அப்போ ரெண்டு பக்கமும் இண்டிகேட்டர் போட்டு வச்சுருக்காங்க. யார்? நம்ம சகோதரர்கள் பனி இஸ்ராயல்கள். அப்போ 2 பக்கமும் இண்டிகேட்டர் போட்டு வச்சுருக்கும்போது கடைசி டோஸை இப்படி விழுவுது. உங்களுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. நான் போட்ட பிச்சை, அது ரசூல்லாவுடைய எந்த அற்புதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், போய் சஃபா மருவாவில் ஓதுற துவாவை எடுத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், நீ தான் தன்னந்தனியாக நீ தான் வந்து அந்த கூட்டுப்படையினரை ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி ரசூல்லா கிளைம் பண்ணுவோம். நான் ஒன்றும் பண்ணல, நீ தான் ஜெயிச்ச, எல்லாம் ஒன்று தான், நான் ஒன்றும் பண்ணல, நீ போட்ட பிச்சை. தாவூத் நபி அவ்வளோ பெரிய ஆட்சியாளர். என்ன, ஒரு தங்கத்தில் ஒரு துண்டு, ஒரு வெட்டிக்கிளி வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது டபால்னு விழுவுது, டப்பு டுப்புன்னு போயிட்டு அதை போட்டு அள்ளி எடுக்கிறாரு தாவூத் நபி. அப்போது அல்லாஹ் வந்து சிரிச்சுட்டே கேட்குறான், தாவூதே, உங்கள்கிட்ட எவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது, இதை வந்து நீ இது உனக்கு ஆசை இன்னும் அடங்கலையா அப்படின்னு. அப்போது தாவூத் நபி சொல்கிறார், உங்ககிட்டருந்து ஒரு பிச்சை வருதுன்னா நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? நீ போடுற பிச்சை அதை விட எனக்கு பெரிய பாக்கியம். உங்ககிட்ட பிச்சை எடுக்கிற அந்த உரிமையை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்?
என் கொட்டா எப்போவுமே உங்கள்கிட்ட ஏந்திட்டு தான் இருப்பேன். நீ எவ்வளோ கொடுத்தாலும் சரி, கொடுக்கறது நீ இல்லை. புரியுதா? நீ போடுற பிச்சை அது எப்போவுமே எனக்கு, நான் பிச்சைக்காரன் தான். எல்லா நபிமார்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன்னா நான் பிச்சைக்காரன் தான். குரான்லேயே இப்போ அடுத்த வசனத்தை அடுத்த அத்தியாயத்தில் வரும். என்கிட்ட எந்த கருவூலமும் இல்லை, பூமியுடைய கருவூலங்கள் எதுவும் இல்லை. நான் ஒரு என்ன சொல்கிறது, அந்த 0 லெவலில் இருப்பாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாத முஃப்லிஸ், அந்த மாதிரியான சூழ்நிலை அதான் இருக்கேன் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. ரசூலா சொல்லுவாங்க. இன்னும் அந்த 6வது அத்தியாயம் வரும்போது அடுத்து தானே பார்க்க போகிறோம், அதில் டீட்டெயிலாக அதை பேசுவோம். அப்போது அல்லாஹ் அடுத்தது சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, பரிசுத்த ஆன்மாவின் மூலம் நான் உமக்கு உதவி செய்திருந்தேன். என்கிட்ட 1008 மலக்குகள் இருக்காங்க. போனால் போதுன்னு பெரிய மலக்கு அனுப்பி உங்கள்கிட்ட வேலை செய்ய வச்சு. ஜிப்ரீல் வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா நபிமார்களுக்கும் ஜிப்ரீல் வரமாட்டார். புரியுதா? பரிசுத்த ஆன்மா, அவர் ஹையர் அஃபிஷியலு, அல்லாஹ்வுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு கிரேடு. இந்த Tier 1 Tier 2 இருக்கும் பார், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 இருக்கும் பார், தலைமைச் செயலகம் அந்த அதிகாரி இருப்பார். அவர் தான் சீஃப் மினிஸ்டரை பார்ப்பார். அதுக்கு கீழே இருக்கிற அந்த டிஏஜி இவங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போகணும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா கூடவே இருப்பாங்க. சீஃப் அட்வைசரு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூடவே இருப்பாங்க. தலைமைச் செயலர் பயங்கர பவர்ஃபுல் போஸ்ட். அதெல்லாம் அது மாதிரி இவர் பவர்ஃபுல் போஸ்ட்டு எல்லாம் சொல்கிறான். இவரை அனுப்புனேன் உங்களை உறுதிப்படுத்துறதுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், அதனால் நீர் தொட்டில் பருவத்திலும் பக்குவமான வயதை அடைந்த போதிலும், அதாவது வயதான பருவத்திலையும் மக்களிடம் உரையாடினீர். இதே வார்த்தை நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன். அந்த 3வது அத்தியாயத்தில் 41வது வசனம்னு நினைக்கிறேன். சரியா? 41 46. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், துக்கல்லுமன் நாச ஃபில் மஹதி வ கஹலன் அப்படிங்கிறது வயதான ஒட்டகங்கள், அதாவது வயது பூர்த்தி அடைந்தவர்களை பற்றி பேசுகிறது. ஈசா நபிக்கு வயது பூர்த்தி அடைஞ்சிருச்சா? இன்னும் அடையவே இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ஜிப்ரீல் மூலம் இந்த உங்களை நான் என்ன பண்ண வச்சேன், குழந்தையில் பேச வச்சேன், வயதானதுக்கு அப்புறமும் பேச வச்சேங்க. இப்போ இது ரெண்டையுமே அற்புதம்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ குழந்தை தொட்டிலில் பேசுகிறது அற்புதம், வயசானவர் பேசுகிறது அற்புதமா? ஆனால் ஈசா நபி வயசானவர் பேசும்போது அற்புதம். ஏன்? இன்னும் அவருக்கு வயசு ஆகலை. இன்னும் ஒரு 33 வயசில் தான் மேலே போனார். ரிட்டன் அவர் பேசும்போது அது அற்புதம் தானே. 2000 வருஷமும் உலகத்தில் ஒரு ஆள் இல்லாமல் ஆப்சண்ட்டாக இருந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து பேசுகிறதுனா அது அற்புதம். புரியுதா? இன்றைக்கி இது அற்புதம் அப்படின்னா, குரானை வச்சு அன்றைக்கி எவ்வளோ பேர் கேள்வி எழுதிப்பிருக்கலாம். என்னங்க பெருசானதுக்கப்புறம் பேசுகிறதெல்லாம் குரான் பேசுது, இதுக்கு எதுக்கு ஜிப்ரீலு? எல்லா வீட்டு குழந்தையும் பெருசானதுக்கப்புறம் பேச தானே செய்யுது. 4 வயசு 5 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைகள் சர்வசாதாரணமாக பேசுது இல்லையா? அப்போ இதுக்கு எதுக்கு ஜிப்ரீலு? அப்போ இது குரானை இப்படி யோசிக்கணும். புரியுதா? அப்போ ஈசா நபி திரும்ப வருவாங்கிறது இந்த ஆயத்துடைய மீனிங்கு. இதுதான் ஹிக்மத்து, இதுதான் முத்தஷாபிஹாத்து. இங்கே ஏன் அல்லாஹ் அதை மென்ஷன் பண்ணுறான்? எந்த நபிக்காவது நீ வயசான காலத்தில் பேசுன அப்படின்னு சொன்னால் அந்த வசனம் எப்படி இருக்கும்? அது ஒரு கேலி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக மாறிடும். ஆனால் ஈசா நபிக்கு இது கேலி பண்ணக்கூடிய பொருள் கிடையாது. ஏன்னா அவருக்கு வயசு ஆகலை, அவருடைய வயது அவர் இன்னும் பூர்த்தி ஆகலை. அப்போ 2 தடவையும் ஜிப்ரீலுடைய உதவி தேவைப்படுது பேசுகிறதுக்கு. ஃபஸ்ட் டைமு ஜிப்ரீல் இஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, 2வது டைம் கொண்டாந்து லேண்ட் பண்ணி விட்டு போவாங்க. அந்த லேண்டிங்க்கு ஜிப்ரீல் தேவைப்படுவார். இப்போது சுனிதா வில்லியம்ஸ் அவங்க லேண்ட் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் சும்மா இங்கே ஜஸ்ட்டு கண்ணு கட்டின தூரத்தில் இருந்தது. இங்கே ஸ்பேஸ் சென்டர்லாம் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் வானம் பூமி கடந்து பிளாக் ஹோல் கடந்து இங்கேயோ இருக்கிறார் அவர் ஈசா நபி. மேலும் நாம் உமக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுத்தந்திருந்தேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்தான்? கிதாப், ஹிக்மத், தௌராத், இஞ்சில் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். அப்போது சுயமாக எதையும் கற்றுக்கொள்ளாதவராக ஈசா நபி இருந்தார். இது கிறிஸ்தவர்கள் மேலே அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரு தாக்குதல் தொடுக்கிறான்.
என்ன நினப்பில் நீங்கள் மறுமை வெற்றி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இவரை கடவுள் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? இவர் சொந்தமாக பேசலை, நான் பேச வச்சேன். இவருக்கு நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு, நான் தான் கொடுத்தேன். மேலும் நீர் எனது கட்டளைப்படி களிமண்ணிலிருந்து பறவையின் உருவத்தை போல் ஒன்று செய்து அதில் ஊதி நீர். அது எனது கட்டளைப்படி உயிருள்ள பறவையாகவே ஆகிவிட்டது. ஈசா நபி மண்ணில் ஒரு பறவை செய்கிறாரு, அதை இப்படின்னு ஊதுறாரு, அந்த பறவை பறக்கும். அதை செஞ்சார் ஈசா நபி. அதெல்லாம் என்ன சொல்கிறான்? ஏன் இஷ்டப்படி, ஏன் ஆர்டர் படி நான் செஞ்சேன். நீர் பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரனையும் எனது கட்டளைப்படி குணப்படுத்தினீர். நீர் மரணித்தவர்களை எனது கட்டளைப்படி வெளிக்கொணர்ந்தீர். மவுத்தானவங்களே எழுப்பியிருக்கிறாங்க ஈசா நபி. அப்போது அந்த அளவுக்கு அற்புதங்கள் ஈசா நபி செஞ்சு காமிச்சிருக்காங்க அந்த உம்மத்துக்கு மீது. ஆனால் அதை பார்த்துட்டும் அந்த ஷைத்தான்கள் நம்பிக்கை கொள்ளலை, பனி இஸ்ராயல்கள். அதெல்லாம் என்ன சொல்கிறான்? உனக்கும் நான் தான் நியாமத்து பிச்சை போட்டேன், உன் தாய்க்கும் நான் தான் நியாமத்து பிச்சை போட்டேன், உனக்கு குழந்தையில நான் பேச வச்சேன், வானத்தில் வாழ வச்சேன், வயதாகும் வரை உன்னை இங்கே பாதுகாத்தேன், அதுக்கப்புறம் இறக்கி உங்களை பேச வைக்க போகிறேன், தௌராத்தும் இஞ்சிலும் நான் கொடுத்தேன், அற்புதங்கள் எல்லாம் நான் செஞ்சது. எதுவுமே ஈசா நபியோடைய பவர் இங்கே என்ன இருக்குது? எந்த பவர் இப்ராஹிம் நபிக்கு இருந்துச்சோ அதே பவர் தான் ஈசா நபிக்கும். ஒன்றும் இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுடையது. நம்ம மட்டம் தட்டலை, ஈசா நபியை மட்டம் தட்டலை. நம்ம அனைத்து நபிமார்களும் சமம்ங்கிறோம். நீங்கள் ஒரே ஒரு நபியை மட்டும் அல்லாஹ்வுடைய மகன் சொல்கிறீங்க. இதுதான் பிரச்சனைங்கிறோம். இது பைபிளும் சொல்லலை, ஈசா நபியும் சொல்லலை. அடுத்த சில வசனங்களை நம்ம புரிய வச்சுருவோம். மேலும் நீர் இஸ்ராயலின் வழித்தோன்றலிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது அவர்களில் சத்தியத்தை நிராகரித்து கொண்டிருந்தவர்கள் இச்சான்றுகளை தெளிவான சூனியமே அன்றி வேறு இல்லை என்று கூறிய வேளையில் அவர்களை விட்டும் நாம் உம்மை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தையும் நினைத்து பாருங்கள். இவ்வளோ தெளிவாக சான்றுகள் இவர் செஞ்சு காட்டுறாரு. செஞ்சு காட்டினதுக்கப்புறம், அதாவது இந்த ஃபிசிக்கல் ரூல்ஸ் இருக்கு பாரு, அது மாறாது. புரியுதா? தண்ணி இப்படி கீழே கொட்டினா இப்படி இப்படி கொட்டிடும். இது ஃபிசிக்கல் ரூல். தண்ணி மேலே போகுமா? இங்கே போகாது, ஆனால் ஸ்பேஸில் போகும். அது அங்கோடைய ஃபிசிக்கல் ரூல். ஃபிசிக்கல் ரூல் ஃபிட்டு. புரியுதா? இந்த ஃபிசிக்கல் ரூலுன்னு ஒன்று இருக்கா, அது ரூலருன்னு ஒருத்தன் இருப்பான், ரூல் போட்டவன் ஒருத்தன் இருப்பான்ல. இந்த ரூல் மாறணுன்னா அவன் தான் மாற்றணும். புரியுதா? இப்போ இந்த சாம்சங்கில் அப்டேட்டு கொடுக்கணுன்னா சாம்சங் கம்பெனிக்காரன் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவன் எங்கெங்கே இடத்துல பக் வச்சுருக்கான், என்னென்ன இடத்துல அவன் செக் பாயிண்ட் வச்சுருக்கான், அவனுக்கு தான் தெரியும். புரியுதா? அவன் வேறு ஒருத்தனாலையும் பண்ண முடியாது. அப்போ ஃபிசிக்கல் ரூல் உடைக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் தான் உடைக்க முடியும். ஃபிசிக்கல் ரூல் எது? செத்து போனோம் திரும்ப வரமாட்டான். இந்த ஃபிசிக்கல் ரூலு மறுபடியும் கொண்டாடுறாங்க. ஈசா நபி கொண்டு வர சொல்கிறான். ஈசா நபி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம்? ஃபிசிக்கல் ரூல் உடைச்சவன் இவரோட தொடர்பில் இருக்கான். புரியுதா இல்லையா? அற்புதங்களுடைய மீனிங் என்ன தெரியுதா? யார் ஃபிசிக்கல் ரூலை உருவாக்குனானோ அவனுக்கும் இயேசுவுக்கும் தொடர்பு உள்ளது. அப்போ இயேசு பேசுவது மற்றவர்கள் பேசுவது போன்று அல்ல. இவருக்கு அந்த இயற்கையுடைய அந்த நியதிகளை விதித்தவன். அல்லாஹ் நினச்சா தென்னை மரத்தில் மாங்காய் வர வைப்பான், அல்லாஹ் நினச்சா வாழை மரத்தில் தேங்காய் வர வைப்பான், அல்லாஹ் நினச்சா கடல் நீரை இனிப்பாக்குவான், அல்லாஹ் நினச்சா நன்னீரை உப்பாக்குவான், அல்லாஹ் நினச்சா சூரியனை நிறுத்துவான், அல்லாஹ் நினச்சா சூரியனை இப்படி வர செய்வான். எல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அல்லாஹ் நினச்சா சந்திரனை பிளக்க செஞ்சான். புரியுதா? அப்போ இதுதான் அல்லாஹ் இங்கே புரிய வைக்கிறான். ஆனால் இதெல்லாம் என்னாச்சு? அவங்க என்ன பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இதெல்லாம் மேஜிக் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த மேஜிக் இன்றைக்கி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. சூட்கேஸ்லேருந்து ஒரு ஆள் எடுக்கிறான், எல்லாம் செட்டப் தான், கண்கட்டி வித்தை தான். டெஸ்ட்டு பண்ணால் அற்புதங்கள் நிற்கும், மேஜிக் நிற்காது, அது வேறு விஷயம். புரியுதா? எங்கே குடு, அது கொக்கோகோலா கேன் ஒன்று எடுப்பான், எடுத்துகிட்டு இப்படி குடிச்சிட்டு இப்படி தூக்கி போடுவான், மறுபடியும் ஃபுல்லாகிடும். அந்த கேனை கூடுறா, வேறு கேனை கொடுத்துட்டு ஒரிஜினல் கொக்கோகோலா கம்பெனி பாட்டில் எடுத்து கொடுத்து பண்ணுறா பாப்போன்னு சொல்லுப்பார், பண்ண முடியாது அவனால். அதே மாதிரி அந்த கடைக்காரன்ட்ட போய் அவன் கேட்பான், டைனமோ அந்த 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 ஒரு கோக் கொடுன்ட்டு. அந்த கடைக்காரனும் இவன் ஆள் தான். அவன் அந்த பர்டிகுலர் பாட்டில் கொடுப்பான். அப்படியே தான் நம்ப வைப்பாங்க. கூட இருக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க பாரு, எல்லாம் அவங்க ஆளுங்க தான். இந்த பாதி உடம்பு எல்லாம் செட்டப்பு.
அதே மாதிரி காற்றுல பறப்பாங்க பாரு, காற்றுலும் ஒரு மண்ணாங்கட்டிலும் பறக்க மாட்டாங்க. அப்படி பறந்து போகிறது இருந்தால் டிராஃபிக்கில் பறந்து போயேன், ஏன் நின்றுட்டுருக்குற, ஃபுல் டிராஃபிக் ஜாமு, பறந்து போ, சிம்பிள். எல்லாம் வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் ஜின்னோடைய தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கஸ் வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை வச்சு அடையக்கூடியது பெரிய லட்சியத்தை அடைவாங்க அவங்க. புரியுதா? இப்போ இந்த இடத்துல வந்து டைட்டானியம் எங்கே இருக்குது அப்படின்னு ஜின்னு எடுத்து சொல்லும். புரியுதா? இந்த இடத்துல ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அதுக்கு அடியில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்குது. எல்லாம் என்ன சொல்கிறான் சுலைமான் நபியை பற்றி? அது முத்து கொண்டு வரும், தங்கம் கொண்டு வரும், பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அது கற்றுக் கொடுக்கும். லித்தியம் எங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் டெக்னாலஜி வழியாகவும் போகலாம், ஜின்கள் வழியாகவும் போகலாம், அது வேறு விஷயம். அது அந்த சப்ஜெக்ட் விட்டுரு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வளோ செஞ்சதுக்கப்புறமா அந்த மக்கள் ஒன்று என்ன சொன்னாங்க, மெஜிஷியனுன்னாங்க. இது வித்தை. இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது மூலமாக என்ன சொல்ல வரீங்க? இது ஜஸ்ட் ஒரு வித்தை. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த காலத்தில் ஏன் இவங்க பழகப்படுத்துனாங்கன்னா அது சொல்கிற புரிஞ்சுங்க. இவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்க மெஜிஷியன் வந்து இவங்க தொடர்பு வச்சுருந்தாங்க. சுலைமான் நபி காலத்துலேருந்து இவங்க ஜின்களை வச்சு பயன்படுத்தி இந்த மாதிரியான கண்கட்டி வித்தைகள்லாம் செய்ய ஆரம்பித்ததுனால ஒரிஜினலான இந்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு என்னவோ தெரிஞ்சது, வித்தையாக தெரிஞ்சது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான், குரான் தான் அற்புதம்ட்டான். புரியுதா? குரான் தான் அற்புதம். ரசூல்லா கையில் ஒரு கைத்தடியோ இதுவோ கொடுக்கல. என்ன சில பேர் ரசூல்லாவை வணங்கக்கூடியவர்களாகவே இருக்காங்க. அவங்களும் சொல்லுவாங்க, இல்லையோ ரசூல்லாவோட கையிலேருந்து தண்ணி வந்துச்சு, ரசூல்லாவுடைய கை. ரசூல்லா நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது. ரசூல்லா பசியில் உரல்றாங்க. ஒரு நேரத்தில் அபூபக்கர் உமர்லியானும் வெளியே வராங்க நைட்டில் வெளியே வரும்போது பின்னாடி அப்படியே ஒரு சத்தம். திருப்பாக்கிறேன், யார் அப்படியும் அபூபக்கர். என்ன உமரே நேரத்தில் வெளியே சுற்றிட்டு இருக்கிறீங்க? இல்லை தூக்கம் வரல அப்படின்னு. என்ன பிரச்சனை? பசி, வயிறு கொல்லுது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறார். அபூபக்கர் பார்த்து இவர் சொல்ல, சரி நான் இப்படி வந்தேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இங்கே எனக்கும் பசி தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரசூல்லா வரேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் 2 பேர் எதுக்கு வந்தீங்களா? அதுதான் நானும் வந்தேன். பசி. புரியுதா? அவங்களுடைய தீன் அப்படி இருந்துச்சு. அவங்களாலையும் பசி தாங்க முடியாது. ரசூல்லாவுக்கும் கிட்னிக்கு வந்து சம்மந்தப்பட்ட சத்துக்கள் போகணும். ரசூல்லாவுக்கும் வந்து பிளட்டில் வந்து குளுக்கோஸ் வந்து சுரக்கணும். என்ன டெய்லியில் அல்லாஹ் விருப்பப்பட்டா அன்றைக்கி விருந்து, இல்லைன்னா அன்றைக்கி பட்னி. அதுதான் அல்லாவுடைய சுன்னத்து. ஏன்னு வச்சுக்கோ, டெய்லி அல்லாஹ் அவங்களுக்கு அற்புதம் கொடுத்தான்னு வச்சுக்கோ, மனிதத்தன்மையிலேருந்து அவங்கள உயர்த்திடுவாங்க மக்கள். அதனால் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், அவங்களுக்கு ஒரு லிமிட்டுக்குள்ளேயே வச்சுருப்பான். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறான் அல்லாஹ், இன்னொரு விஷயமும் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி சொன்னவங்க சூனியக்காரன்னு சொல்லிட்டாங்க. சூனியக்காரர் என்ன பண்ணணுன்ட்டு பைபிளில் இருக்குது, கொல்லணுன்ட்டு இருக்கு. அப்போ அற்புதம் காமிச்சு ஈமான் கொள்றதுக்கு பதிலாக சூனியம் காமிச்சதுனால உங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வராங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவரை காப்பாற்றுறான். அது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை விட்டும் நாம் உம்மை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தையும் நினைத்து பாரும். சொந்தமாக தப்பிக்க கூட உங்களுக்கு வந்து இயலாமை இருந்துச்சு. ஒரு மனிதராக இருந்தீங்க, அடித்து காலி பண்ணியிருப்பாங்க, ஆனால் நான் காப்பாற்றினேன். இதை விட ஈசா நபியுடைய அந்த ரியாலிட்டியை வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணும் அல்லாஹ்? இவர் எங்கே அல்லாவுடைய மகன், எப்படி பேசுகிறான், என் புள்ள நான் அவனை தூக்கி கொஞ்சிருப்பேன் சொல்லலையே. புரியுதா? அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இப்படி பண்ணேன். அப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவங்க கையில் சிக்கலை அப்படிங்கிறதும் அல்லாஹ் குரானில் சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறார், இம்ரான் ஹுசேனு ஒரு தேன் கூட்டில் அவர் கல்லெறிஞ்சு விட்டார். இம்ரான் ஹுசேன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அது சிலுவையில் அறையப்பட்டது ஈசா நபி தான், ஆனால் அவருடைய ரூஹ் ஆன்மா வந்து உயர்த்தப்பட்டுருச்சு. வெறும் உடல் வந்து எவ்வளோ சித்திரவதை செய்யப்பட்டாலும் அது கணக்கில் வராது. புரியுதா? அதனால் உடல் வந்து சிக்கிச்சு தான், ஆனால் ரூ சிக்கலை அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரூ சிக்கிச்சா உடல் சிக்கிச்சா இது தேவையா இன்றைக்கி நமக்கு? நம்மளால் ஏற்கனவே டீட்டெயில் கேட்டு நாசமாக போய் கிடக்குறாங்க. இன்னும் ஆட்டுறதா நீட்டுறதா என்ன பூட்டுறதா திறக்கிறதான்ட்டு இதுலேயே அக்கப்போர் போயிட்டுருக்குது.
இதில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்து இது அந்த பஞ்சாயத்தில் போய் நம்ம வேற போய் ஜாயிண்ட் ஆகணுமா? ஈசா நபி மேலே போயிட்டார், அவ்வளோதான். அதான மேட்ரு. அவர் பஸ்ஸில் போனார், காரில் போனார், ஸ்பேஸ் எக்ஸில் போனார். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்று. நம்பர் 2, ஈசா நபி வருவார். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. 2 விஷயத்தோடு போங்களேன். யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட் திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியாக வியூ போகிறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூப் அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமாக கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரமாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, சிறுவேலை அறையப்பட்டாரா இல்லையா, இங்கே டீட்டெயில் சொல்லப்படலை. அல்லாவே சொல்கிறான் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் அவங்க ஒரு குழப்பத்திலே இருக்காங்கன்ட்டு. அதே குழப்பம்தான் இங்கேயும் இருக்குது, சொல்லப்படலை. இல்லை என்ன சொல்கிறான், சஸ்பென்ஸாக இருக்கா? அப்படியே இரு. எதுக்கு உனக்கு ரிவீல் பண்ணும்? ரிவீல் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறீங்க? அது தேவையில்லாமல் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அது வேறு விஷயம். இந்த உலகத்தில் வந்து நிறைய சீக்ரெட்டு விண்டோஸ் இருக்குது, புரியுதா? ஜிப்ரீல் இஸ்லாம்லாம் இப்படி போயிட்டு அப்படி வர்றாங்க அப்படின்னா, ஒரு சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வராங்க அப்படின்னா சில ரூட்ஸ் இருக்குது. ஸோ அந்த விண்டோஸ்லாம் வந்து எங்கே நபிஸ்லாம் சொல்லுவாங்க பாரு, வானத்தின் வாயில் இன்றைக்கி ஒன்று திறந்துச்சு, அதுலேருந்து ஒரு மலக்கு இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அதெல்லாம் என்ன மேட்ரு? அது வந்து ஒரு ஸ்பேஸ் சயின்ஸு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அது தேவையில்லாமல் அது வந்து அடுத்தடுத்த சர்ச்சைகள் வந்து கொண்டு போவோம். என்ன குரானும் ஹதீஸும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானத்தோட கம்பேர் இல்லை, அதை விட அட்வான்ஸ் சயின்ஸ் இது. ஸ்பேஸு, டைமென்ஷனு, அதெல்லாம் வந்து அல்லாஹ் செஞ்சதை கண்டுபிடிச்சவங்க தான்டா நீங்கள் சயின்டிஸ்ட்டு. என்ன அல்லாஹ் ஒரு தட்டில் பிரியாணி செஞ்சு கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் இது பிரியாணின்னு சொல்கிறவன் பெருசா, பிரியாணி செஞ்சவன் பெருசா? அவங்க எப்படிப்பட்ட புத்திசாலி தெரியுமா? இது பிரியாணின்னு கண்டுபிடிச்சிட்டான். அட மூதேவி, பிரியாணின்னு கண்டுபிடிச்சவன் நீ பெரிய செஞ்சு, ஆனால் இப்படி இது செஞ்சவன் எவனும் இல்லை. வாடி மௌனம் சாவே இல்லை. அப்போ தெரியும் உயிர்னு ஒன்று இல்லை, மலக்குகள்னு ஒன்று இல்லை, மறைவானது எதுவுமே இல்லைன்னு இல்லை. போய் பாரு. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கிளியர் பண்ணுறான். ஈசா நபி அவங்க கையில் சிக்கலை. இந்த இடத்துல ஆயத்து சொல்லுது, தேவையெல்லாம் மக்கப்போர் பண்ணாதீங்க. இது ஃபேஸ்புக்கில் நிறைய பஞ்சாயத்து போகுது. அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தீனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. தேவையில்லாத சர்ச்சைகளை வந்து அவாய்ட் பண்ணுங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நீ சர்ச்சைகளை பற்றி பேசுகிறியா அப்படின்ட்டு. உங்களுக்கு எல்லாமே சர்ச்சை ஆகும்போது நான் தீன் சொன்னாலே உங்களுக்கு சர்ச்சை ஆகுது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயங்கள் தேவையில்லாத சர்ச்சையை தருமோ அதை அவாய்ட் பண்ண தான் பார்க்குறேன். இதை அந்த வந்து லைம் லைட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒரு தலையெழுத்தும் கிடையாது. இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், இவர் இப்படி பேசுகிறாரு, அவர் அப்படி பேசுகிறாருங்கிறீங்க. நான் ஏங்க விளக்கம் சொல்லணும்? யார் பேசுனாங்களோ அவங்ககிட்ட போய் விளக்கம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வேலை நான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் பேசுனதில் ஏதோ பிரச்சனையா, அதுக்கு மட்டும் கிட்ட பதில். நான் தீனுடைய ரூஹை பற்றி பேசிகிட்ருக்கேன். என்ன அல்லாஹ்வுடைய பிரின்சிபல், அதாவது அல்லாஹ்வுடைய கோட்பாடுகள், இந்த உலகத்தில் தீனுடைய கோட்பாடுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஒரு புரட்சியுடைய அஸ்திவாரம் எது, ஒரு ஆட்சியாளர் தேர்வு எப்படி இருக்கணும், இஸ்லாத்துடைய ரூஹு எது, நீதினா என்ன, நான் அதை கற்றுக் கொடுக்குற வேலையை நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சபக் பிற்பாடு சதாகத்துக்கா, அதாலத்துக்கா, சுஜாத்துக்கா, இதில் அது எங்கே வருது? ஏன் சர்ச்சை பண்ணுறீங்க? உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அது சொல்லுங்கள். இது மூலமாக என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறீங்க? நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவுக்கும் இந்த வீடியோ மூலமாக நீ என்ன சொல்ல வரேன்னு என்கிட்ட கேளுங்க. அந்த வீடியோவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு நான் பதில் சொல்ல முடியும். இதனால் மக்களுக்கு என்ன நன்மைன்னு என்னால் பதில் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 300-400 வீடியோ பக்கமாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும்.
இன்னி வரைக்கும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கக்கூடாதுங்கிற அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இல்லை. புரியுதா? உம்மத் மத்தியில் நான் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங் எனக்கு இல்லவே இல்லை. அது மாதிரி ஒரு கேள்விகளை நான் தொடுக்கலை. முஆவியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் தொடுக்க வேண்டி வந்ததுன்னா, அது குர்ஆனுடைய அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். கலீஃபாவுக்கு கவர்னர் கட்டுப்படணுமா, கட்டுப்படக்கூடாதா, எப்படி நிர்வாகம் நடக்கும், புரியுதா, மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அங்கே புதைந்து கிடந்ததுனால அதை எடுத்து நான் வெளியே வச்சேன். அதில் வந்து ஒரு பர்சனாலிட்டி அடிபட்டு போச்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சில பேருடைய செயல்களை வந்து நம்ம மக்கள் மத்தியில் வைக்கிறோம். அந்த செயல்கள் நல்லதாக இருந்தால் அந்த மக்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீ நீ குர்ஆன் மனனம் பண்ணேன்னு நான் உன்னை பற்றி சொன்னால் உன்னை பற்றி நல்ல மதிப்பு வரும். அதே வந்து நீ போய் எங்கேயோ ஒன்று போய் ஓவர் ஸ்பீடில் போய் ஒரு வண்டி அடிச்சுட்டு வந்த அப்படின்னா உன்னை பற்றி கெட்ட மதிப்பு வரும். திடீர்னு உங்கள் அம்மா சண்டை வந்து என் பையனை பற்றி இப்படி சொன்னேன்னா, உங்கள் பையன் செஞ்ச வேலை அது. உங்கள் பையன் இதை செஞ்சுருந்தா நான் அதை சொல்லியிருப்பேன், அதை செஞ்சுருங்கப்போ இதை சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? புரியுதா? நல்ல பேர் கெட்ட பேருங்கிறது நாம் ஏற்படுத்துறது இல்லை, அது அவங்களுடைய செயலால் ஏற்படுது. ரசூலாவை திட்டாதான் எத்தனை பேர்? நீங்கள் உலகம் பூரா எவ்வளோ பேர் ரசூலாவை திட்டுறாங்க, ஆனால் ரசூலாவுடைய புகழ் மேலே அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்? ரசூலாவுடைய செயல் டாப்பில் இருக்குது. அவங்கள என்ன திட்டினாலும் அவங்கள போய் சேராது. புரியுதா? அதனால் யாரெல்லாம் நம்முடைய ஆதரவாளர்களாக இருக்காங்களோ தயவு செஞ்சு இந்த ஈசா நபி விஷயம், இந்த அஹ்ல பைத்துடைய விஷயம், தேவையில்லாத இந்த முஆவியா சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அந்த டீட்டெயிலிங்கு போகிறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? இது மாதிரியான பிரச்சனைகள் தேவையில்லாமல் அஹ்ல பைத்து மாட்டான் இது கூட்டம் நடத்துகிறோம், அது பண்ணுறோம். அஹ்ல பைத்துக்கு அதான் இது சொல்கிறீங்கள, இது அஹ்ல பைத்து விரும்பினது கிடையாது. நீங்கள் அஹ்ல பைத்துடைய மன்ஹஜில் இல்லை. அஹ்ல பைத்துடைய டார்கெட் என்னங்கிறது நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நாளில் கர்பலா மறுபடியும் கண்டினியூ பண்ணி அதை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து கொண்டு வந்துடுவோம். மேலும் என் மீதும் என்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று திருத்தொண்டர்களாகிய ஹவாரிகளுக்கு நான் உணர்த்திய போது அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், நாங்கள் முஸ்லிம்கள், அதாவது மேலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், மேலும் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீ சாட்சியாக இருப்பாயாக. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வ இஸ் அவு ஹைத்து இலல் ஹவாரி ஈன அன் ஆமினு பி வபி ருசுலி ஹாலு ஆமன்னா வ அஷ்ஹத பி அன்னனா முஸ்லிமூன். ஈமான் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்க? ஈமான் கொண்டுட்டோம், நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம், அதுக்கு நீயே சாட்சியாக இரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இங்கேயும் வந்து ஈசா நபி வந்து அல்லாஹ் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறான் அப்படின்னா, இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, அமீன் ஹசன் இஸ்லாயி வந்து ததப்புருல் குர்ஆனில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என் மீதும் என்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று திருத்தொண்டர்கள் ஹவாரியன்கள் நான் உணர்த்திய போது, அவங்களுக்கு யார் தாவா செஞ்சதை சொல்கிறான்ல, ஹவாரியன்கிறவங்க யார் அப்படின்னா ஈசா நபியோடைய 12 சீடர்கள். அவங்க புனித சீடர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பைபிளில் படிக்கும்போது அவங்களுக்கு புனித சீடர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து ஈசா நபி கொடுத்தாங்க. ஈசா நபியுடைய சொந்த ஊரில் ஒரு ஆள் ஏற்றுக்கல. அதனால தான் அவர் பாப்புலரே கிடையாது. புரியுதா? கடைசியாக வந்து மௌத்தாகிற கண்டிஷனில் கூட ஈசா நபி யாருன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு தான் அந்த போலீஸ் வந்து தேடிட்டு சுற்றுது. அவர் ஃபேஸ் கூட மக்களுக்கு வந்து தெரியல. அவர் போகிறாரு, நேராக போகிறாரு, அந்த மதகுருமார்கள்ட்ட பேசுகிறாரு. பேசினோன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுறானுங்க. அதோடு வந்து அவருடைய அந்த தாவை வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவுட் சைடில் போகிறார், வெளியூருக்கு போகிறார். அங்கே போய் மீன் பிடிக்கிற சில மீனவர்கள்ட்ட போய் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவங்க தான் ஹவாரியன்கள். அதனால் அல்லாஹ் இன்றைக்கும் ஈசா நபி அதிகம் ஈமான் கொள்கிற மக்கள்லாம் மீனவர்களாக தான் இருக்காங்க. வேளாங்கண்ணி, சென்னை, என்ன அந்த பெசன் நகர், அங்கே
இங்கே எல்லாம் பாரு, இந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே ஈசா நபியுடைய ஃபாலோவர்களாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹவாரியன்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிஞ்சு இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கப்பல் எடுத்துகிட்டு இப்படி பிரிஞ்சு வந்தாங்க. அதனால தான் புனித அந்தோனியார் ஆலயம்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருப்பாங்க. பீட்டர் வந்து அங்கே அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொருத்தரும் எல்லாரும் அந்த பக்கம் அதிகமாக அவங்க கடல் பகுதிகளில் வந்து அவங்க இது பண்ணாங்க. அல்லாஹ் வந்து பேசிக்காக அவங்களோட ஒரு கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதனால் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறவங்களுடைய இங்கே தமிழகத்தில் போனீங்கன்னா, தமிழகத்தில் அப்படி தான், கோவாவில் போனீங்கனாலும் அதுதான். கோவாவில் எல்லோரும் யார் இருக்கா? கிறிஸ்டின்ஸ் தான், எல்லாம் மீன்பிடி தான். இந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது. மும்பையில் போனீங்கனாலும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் பீட்ரு, அல்போன்ஸு, என்ன ஃப்ரான்சிஸு, இந்த மாதிரி தான் அவங்க பேர்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த 12 பேரை கூட நான் தான் சேர்த்து விட்டேன் உங்களுக்கு கீழே. எப்படி சேர்த்து விட்டேன் அப்படின்னா, அவங்களுடைய உள்ளத்தில் இவர் உண்மையை பேசுகிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு நான் போட்டேன், வஹி நான் கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த வஹி வந்து நமக்கும் வரும். சில விஷயங்களில் வந்து சரி தவறு எதுன்னு தீர்மானிக்க முடியாத பட்சத்தில் ஒரு தீர்மானமான முடிவு வந்து அல்லாஹ் நம்மளை எடுக்க வைப்பான். அது வந்து நம்மளுக்கு வந்து அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய இல்ஹாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 40 அதாவது வஹியுடைய 40 வெர்ஷன் இருக்குது. அதில் 40ல் ஒரு வெர்ஷன் வந்து இன்னும் வந்து அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது வந்து இந்த உள்ளத்தில் போடக்கூடிய அந்த விஷயம், கனவுகளில் வரக்கூடிய அந்த விஷயம், புரியுதா? இது மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய தொடர்பு வந்து இன்னும் மனிதர்களுடன் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சில மனிதர்கள் பேசுவாங்க, அது அப்படியே நடந்துடும். எப்படி நடக்கும்? நாளைக்கு நடக்க போகிறது எப்படி இந்த மனிதர்கள் பேசுவாங்க? என்ன மேட்ருனா, அவங்க அல்லாஹ்வோட ரொம்ப மெர்ஜாக இருப்பாங்க. மெர்ஜாக இருக்கும்போது அவங்க பேசுகிறது, நாளைக்கு என்ன அல்லாஹ் பண்ண போகிறானோ அது முன்னாடியே அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருவோம். நமக்கே தெரிஞ்சிடும் நாளைக்கு வந்து இது நடந்துடும் அப்படின்னு. சில சமயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம், கரெக்டாக அதே நடக்கும். இப்போ கடத்தில் சொன்னேன், சில பேர் சொல்லுவாங்க, உன் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா, ஏதோ ஒன்று சொல்கிற அது நடந்துருது அப்படிம்பாங்க. அது வந்து என்னென்னா, அது ஸ்பான்டேனியஸாக நம்ம பேசியிருப்போம், நம்ம அறியாமல் நம்ம பேசியிருப்போம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம பேசணும், இது நம்ம திங்க் பண்ணவே இல்லையே, நம்ம மைண்டிலேருந்தே அந்த வார்த்தை வரல, சும்மா நம்ம வாயிலேருந்து வந்துருச்சு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல ஈசா நபி வந்து நான் அதாவது கண்ணிய குறையாக பேசலை, உங்களால் ஒரு ஆளை கேன்வஸ் பண்ண முடியல, இத்தனை அற்புதங்களை கொடுத்து அனுப்பணும். அந்த 12 பேர் கூட நான் வந்து கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னா, அப்போ ஈசா நபியுடைய ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல எப்படி கிளியர் பண்ணுறான். அப்போ கிறிஸ்தவர்கள், அதான் சொல்கிறேன்ல, கிறிஸ்தவ சகோதரர்கள் எப்படி சிந்திக்கணும், புரியுதா? அப்போது கடவுளுடைய மகன் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பில்டப் இவ்வளோ கொடுக்கும்போது, இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், தக்பீரே ரப்புக்காக நான் கொடுத்தேன் ஒரு கிஃப்ட்டு. இந்த 12 பேர் அலையிறாங்க, அதுதான் ரசூல்லாவுக்கும் எல்லாம் கிஃப்ட்டு கொடுத்தான். ரசூல்லாவோட நிலமும் இப்படி தான். யார் கேட்டாங்க ரசூல்லாவோட பேச்சை? உமர் எங்கே கேட்டார்? 6 வருஷம் உமர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கார் ரசூல்லா. போங்க வேலையை பாருங்க, போங்க கொன்றுவங்க, சும்மா வந்துட்டு இங்கே வந்து ஃபித்னா ஃபசாத் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிறாரு. 6 வருஷம் துவா செய்கிறாங்க ரசூல்லாட்ட, அல்லாட்ட, யல்லா அபூ ஜெயிலில் அது உமர் 2 பேரில் ஒரு ஆள் கொடுன்ட்டு. அல்லாஹ் ட்விஸ்ட் பண்ணி விட்டான் உமரை. உமருக்கு யார் தாவா செஞ்சா? இதே ஸ்டேட்டஸ் தான் ரசூல்லாவும் ஒன்றும் பண்ண முடியாது. ரசூல்லாவனால் ஒரு ஆளை வந்து தாவா செஞ்சு இஸ்லாத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, அது வந்து அபூ தாலிபை விட வேறு யாரையும் ரசூல்லா செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உமரை வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அபூ தாலிபுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் முடியலையே, அங்கே இயலாமை நபிமார்களுடைய இது வந்துருச்சு இல்லையா? அப்போ இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு முந்தைய சமுதாயத்தினர் மத்தியில் அல்லாஹ் அனுப்பிய ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவருடைய சமுதாயத்திலேயே சிறப்பு உதவியாளர்களும் நண்பர்களும் இல்லாமல் இருந்ததில்லை. அவர்கள் அந்த இறை தூதரின் வழிமுறையை கடைபிடிப்பார்கள். அந்த மாதிரி சிறப்பு நண்பர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். எனக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ரூல் இருந்துச்சு. இது வந்து முஸ்லீமில் 80வது செய்தி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் மோசமானவங்க வருவாங்க, அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கேடு கெட்டது வரும்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய போதனைகளுக்கு மாற்றமாக நடப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட யார் வந்து சண்டை போட்டாங்களோ அவன் மூமின்னு, யார் வாய் மூலமாக சண்டை போட்டானோ அவன் மூமின்னு, யார் வந்து அவனுடைய அந்த செயலை வந்து வெறுத்தானோ அவன் மூமின்னு. இதுக்கு கீழே ஈமான்கிறது கடுகளவு கூட கிடையாதுன்ட்டாங்க. நான் சொன்னல, சொர்க்கத்துக்கு நீ போகணும் அப்படின்னா கடுகளவு ஈமான் இருக்கணும். கடுகளவு ஈமானுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கடுகளவு ஈமான். இப்போ நான் சொன்னல, குஃப்ரு, ஃபிஸ்கு, ஃபாசிக்கு, ஜாலிமு, காஃபிர், இந்த மூணுக்கும் டெஃபினேஷனே இன்றைக்கி உம்மத்தில் வந்து மெஜாரிட்டிக்கு தெரியல. இது தெரிஞ்சால் மட்டும்தான் கடுகளவு ஈமான் உங்களால் ஏற்படுத்த முடியும். இப்போ நான் செய்கிற வேலை வந்து பெரிய வேலைலாம் இல்லை. அந்த கடுகு உண்டாக்க முடியுதா, என்னால் எப்படியாவது முடியும் போது எத்தனை பேரை முடியுதோ அதனால் ஒரு கடுகு உண்டாக்க முடியுமா, இதுதான் வேலை செஞ்சுட்ருக்கோம். அடுத்த வசனங்கள், ஹவாரிகள் இவ்வாறு கேட்டதையும் நினைவு கூறுங்கள். மரியமின் குமாரர் ஈசாவே, உம்முடைய இறைவனால் வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி வைக்க முடியுமா? அதற்கு ஈசா, நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் என்று பதில் தந்தார். அந்த ஹவாரின்கள் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரியாகப்படுது, ஆனால் எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வானத்திலேருந்து உணவு வந்தது, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு வானத்திலேருந்து ஒரு உணவு உங்களால் இறக்கி வைக்க முடியுமா? ஒரு உணவு தட்டு வானத்திலேருந்து இறங்கணும். இதான் சொன்னல, இந்த சூறாவுடைய நேமே அதுதான், அல்-மாயிதா. எப்படி இறக்கி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே ஈசா நபி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், இது ஒரு மூமின் இப்படி கேட்கக்கூடாது, கடவுளை சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. பிஸ்மில்லா சொல்லிட்டு நீ பாட்டுக்கு குண்டால் அடுப்பு பற்ற வச்சு நீ உக்காந்தேன்னு வச்சுக்கோ, எப்படியும் அல்லாஹ் காப்பாற்றுருவான் பட்டக்ஸ் அப்படின்னா, அதுக்கப்புறம் பட்டக்ஸ் வெந்துடும். சரியா? பெரிய கேஸ் அடுப்பு பற்ற வச்சுட்டு பிஸ்மில்லா சொல்லியிருக்கான், அல்லாவின் பெயரால் அமர்கிறேன் அப்படின்னு அமர்ந்தீங்கன்னா கறிகட்ட ஆகிட்டு போயிடுவேன். இது மாதிரி அல்லாஹ் வந்து டெஸ்ட்டெல்லாம் பண்ண சொல்லலை. சரியா? அதனால் இந்த நாத்தியர்கள் என்னம்பாங்க, அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன் தானே, நீ வந்து இது பண்ணு, கரண்டில் கைவிடு, அதை பண்ணு, இதை பண்ணும்பாங்க. அதாவது இது மாதிரி நம்மளை வந்து குழப்பத்தில் அறுத்துவாங்க. அப்போ நம்ம என்ன, அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது தானே அப்படின்ட்டு. அல்லாஹ் வந்து இது வந்து நபிமார்களுக்கு தான் செஞ்சு காட்டுவான். புரியுதா? இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சு காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. செடியாக அற்புதம்டா, மண்ணாங்கட்டி போய் பாடுறா, என்ன அற்புதம். ஒரு கொட்டையை போடுற இவ்வளோ வெளியே வருது. ஒரு ஆலமரம், அதோடைய விதை இருக்கிறதுலே சின்னது, அது வருது கிட்டத்தட்ட 5 டன் 5000 கிலோ மரம் அதுலேருந்து வருது. இந்த ஆலமரத்தை வெட்டிட்டீங்கன்னா இது அந்த விதை போடுறதுக்கு முன்னாடி அது மண் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த 5000 கிலோ கட்டை வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? செம்மரம் வெட்டி போடுறீங்களா, எங்கேருந்து வந்துச்சு செம்மரம்? பூமியில் என்ன குறைஞ்சது? இதுக்கு விளக்கம் சொல்லு. ஏன் தென்னை மரத்தில் மாங்காய் வராது, அதுக்கு விளக்கம் சொல்லு. தென்னை மரத்தில் அது ஏன்னு வருது, அது எங்களுக்கே தெரியும். தென்னை மரத்தில் மாங்காய் வர வைடா, நீ வர வையே, இது அல்லாவுடைய ஏற்பாடு. இதே தான் ஈசா நபி சொன்ன, மூசா நபி இப்ராஹிம் நபி சொன்ன மாதிரி தான், என் இறைவன் சூரியனை இங்கேருந்து கொண்டு வரான், நீங்களாம் பெரிய அப்பாட்டக்கர் இருந்தால் இங்கேருந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஆர்டர் போடுறீங்களா இயற்கைக்கு? புரியுதா? சூரியனில் விட்டமின் டி உள்ளது, அது கண்டுபிடிச்சவன் நீ. விட்டமின் டி வச்சவன் யார்? ஏன் நீ மாற்ற? கால்சியம் வையன், புரோட்டீன் வையன் சூரியனில். புரியுதா? நீ தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஆயிலட் இல்லை. ஒரு துரும்பு நீ, உனக்கு தகுதியே கிடையாது. அப்போ இந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க, தட்டு கொண்டாங்க வானத்தில். அப்போ அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். இது பயங்கரமான வார்த்தை. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன கிடச்சது? டமார், இடி சத்தம், டப், என்ன கிடைச்சது? அப்படி செத்துட்டாங்க. புரியுதா? அல்லாவெல்லாம் டெஸ்ட்டு வச்சா அடி காலி பண்ணிடுவான். இவங்களெல்லாம் ஏன் தெரியுமா விட்டான்? வெளியூர் வாசிங்க. அந்த பறவை செஞ்சது, அந்த செத்தவங்களுக்கு உயிர் கொடுத்தது, அதெல்லாம் இவங்க கண்ணில் பார்க்கல. ஈசா நபியோடைய நிலைமை நினச்சி பாரு. இவ்வளோ பவர்ஃபுல் நபி, இன்றைக்கும் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? உலக ஆட்சியாளர்.
உலகத்துடைய ஒற்றை ஆட்சியாளர். என்ன நாளைக்கு வந்தால் நினச்சிக்கோ, ட்ரம்ப்பு, இந்த ஷி ஜின்பிங்கு, என்ன மேக்ரான்னு, என்ன எல்லா ஆட்சியாளரும் அவர் காலை கழுவி குடிக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். என்ன அவர் ஜெருசலத்துடைய ரோடாக அலைஞ்சு ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ண முடியல. இப்போ ஈமான் ஒரு ஆளை கொண்டு வர்றதுங்கிற எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ அற்புதம் கொடுத்தோம். கண்ணு முன்னாடி மண்ணில் நீ நினச்சி பாரு, மற்ற அற்புதம்லாம் விட்டுரும். கண்ணு முன்னாடி மண்ணில் ஒரு பறவை செஞ்சு இப்படி என்ன ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு இவர் சொல்கிறாரு ஈசா நபி, அற்புதம் கேட்காதீங்கப்பா, லெஃப்ட் ரைட்டு வாங்கி போடுவான் எல்லாம். என்ன நினச்சிட்டு கேட்குறீங்க? வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாத பாவம், வெளியூருக்காரங்க நீங்கள். அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் அப்போ ஹவாரியன்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் விரும்புவது இவற்றை மட்டுமே. நாங்கள் ஏன் இப்படி கேட்குறோம் அப்படின்னா, நாங்கள் அந்த தட்டிலிருந்து புசிக்க வேண்டும், அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடணும், அதன் மூலம் எங்கள் உள்ளங்கள் நிம்மதி அடைய வேண்டும். சரி, இதை வச்சுட்டு சரி இவர் உண்மையிலே இறை தூதர் அப்படிங்கிற அந்த திருப்தி எங்களுக்கு ஏற்படணும். மேலும் நீர் எங்களிடம் கூறியவை அனைத்தும் உண்மையானவை என்று நாங்கள் அறிந்து அதற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறினார்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ சிரமப்பட்டு பிரச்சாரம் பண்ணி இவ்வளோ இது பண்ணி அல்லாஹ்வுடைய உதவி கிடச்சி வெறும் 12 பேர் இஸ்லாத்துக்கு வந்து, அந்த 12 பேர் கூட வந்து உணவு தட்டு கொடுங்குறாங்க. இவர் வான் பண்ணுறாரு, வேணாங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம், அதுக்கப்புறம்தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை. எவ்வளோ மூட் அவுட் ஆகிருப்பார் இதில். ஒரு நபியுடைய பொசிஷன்லேருந்து எடுத்துப்பார். எத்தனை பிறப்பு ஒரு அற்புதம், குழந்தையில பேசுனது ஒரு அற்புதம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெருசலமே ரெஜெக்ட் பண்ணிச்சிங்க உங்களை. இன்றைக்கி வந்து இஸ்லாத்துடைய சரியான பிரச்சாரம் பள்ளிவாசல்கள் நடக்குதா, பள்ளிவாசல்கள் வெளியே நடக்குதா? எந்த பள்ளிவாசலும் நீ சத்தியத்தை பேச முடியாது. தௌஹீத் பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், அது உட்பட. புரியுதா? மௌலானா மௌதூதி முட்கொண்டு அவர் ஜும்மா பயானு வந்து அவருக்கு அளவு கிடையாது. இம்ரான் ஹுசேனுக்கும் போய் உட்காந்தா அவருக்கு ஜும்மா பயான் வந்து இன்றைக்கி வந்து அளவு கிடையாது. ஏதோ ரேரில் பள்ளிவாசல் கிடச்சது, நமக்கும் ஒரு பள்ளிவாசல் கிடச்சி, அதனால தான் அவ்வளோ தூரம் ஓடி போனோம். அடேங்கப்பா, பள்ளிவாசலில் நிற்கிற ஒரு பாக்கியம், அந்த மிம்பரில் நிற்கிற ஒரு பாக்கியம், அது நமக்கு கிடச்சிடணும். அது வாழ்நாளில் ஒரு வாட்டி கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு இதில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம போனோம். இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அந்த நபியுடைய அந்த இது, அந்த இயலாமையை வந்து அல்லாஹ் வந்து இங்கே ஏன் காட்டுறான் குர்ஆனில்? ஏன்னா கிறிஸ்தவர்களே முழிச்சிக்கிங்க, இவரை நீங்கள் என்னென்னலாம் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க. இயேசு நினச்சா அதை பண்ணிடுவார், இயேசு நினச்சா இதை பண்ணிடுவார், இயேசு நினச்சா அதை பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார். ஆண்டவர் கர்த்தாவே இப்படி நடத்திடுவீராக, என்னென்னலாம் பேசுகிறீங்க. அவர் உயிரோடு இருக்கும்போதே என்னெல்லாம் ஒரு நாளை அச்சீவ் பண்ண முடியல. அப்போ புரியுதா டோட்டல் சினாரியோ என்னன்னு புரியுதா? இதை வந்து அல்லாஹ் வந்து ஈசா நபியை கண்ணிய குறைவு ஏற்படுத்துறதுக்காக அதை பேசலை. ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான், இதுதான் ஃபேக்ட்டு. ஃபேக்டை பாருங்கள். அதுலேயும் அங்கே தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. பைபிள் எடுத்தாலும் அதுதான் இருக்குது. அதை எடுத்து தனியாக பைபிள் கிளாஸே பண்ணலாமாட்டு இருக்குது. புரியுதா? ஈசா நபியை பற்றி குரானை வச்சு பேசினா கூட நீங்கள் வந்து ஏதோ இவன் வந்து உருட்டுறான் அப்படிங்கலாம். பைபிளை வச்சே நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடிய மாட்டிருக்கு. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஈசா நபி சொல்கிறாங்க, இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, கன்வின்ஸ் பண்ண முடியல. யாரை? ஹவாரியன்களை. தட்டு இறங்கியே ஆகணும், எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. கடைசியாக ஈசா நபி கேட்குறாரு, எல்லாம் என்னென்னமோ பண்ணிட்ட, ஒரே ஒரு தட்டு தானே இறக்கிறேன். கேட்குறாங்க ஈசா நபி, அல்லாவே எங்கள் அதிபதியே, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கி வைப்ப. ஒரு தட்டு இறக்க முடியல ஈசா நபினால். அதுவும் வானத்தை பார்த்து என்ன சொல்கிறார், என் அதிபதியே அல்லாவே. இது என்ன அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணுறான்? இவர் அல்லாஹ்வுடைய மகனும் கிடையாது, இவருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, இவர் ஒரு காமன் மேன். அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணுறான். எப்பெல்லாம் அடித்து சாத்தி சொல்கிறான் பாரு. நமக்கு நம்மளும் வந்து சாதாரண அவுளியாக்களுக்கெல்லாம் கராமத்து இருக்குது. இந்த நாகூர் தர்காக்கார் அதை பண்ணிட்டுவார், இவர் அதை பண்ணிடுவார்.
வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்துடுவாங்க இவங்க. புரியுதா? இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் இன்னும் அப்டேட் ஆகிட்டாங்க. இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்போ அவர் கேட்குறாரு, தட்டை இறக்கி வைப்பாயாக, அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாகவும் மேலும் உன்னிடமிருந்து ஒரு சான்றாகவும் திகழட்டும். மேலும் எங்களுக்கு ஆகாரம் வழங்குவாயாக, வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் நீயே என்று இறைஞ்சினார். இறைஞ்சுதல் அப்படிங்கிறது கெஞ்சி கேட்குறது. எல்லாம் கொடுத்துடலாம், இருக்கிறதே இந்த 12 பேர் எல்லாம். தட்டு கொடுக்கல அப்படின்னா இந்த 12 பேரும் ரிவர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. குறைஞ்சபட்சம் இவங்களையாவது நான் தக்க வச்சுக்கணும். எல்லாம் அந்த தட்டு கொஞ்சம் கொடுத்துடலாம். அதை வச்சு நாங்கள் வந்து அது ஒரு பண்டிகையாகவே நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த நாளை அது கொடுத்துடலாம். நபியும் கேட்குறாரு. அதாவது இது வந்து ஆக்சுவலாக நபி விரும்ப மாட்டாங்க. அல்லாவுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா அப்படின்னு அவர் வார்ன் பண்ணுறாரு. கடைசியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல. கடைசியாக கேட்டே விடுறாரு. என்ன அதுக்கப்புறம் அல்லாஹ் பேசுகிறது தான் செம்ம ஆன்சரு. நான் சொன்னேன்ல, குரானை படிக்கும்போது நீ அல்லாவை பற்றி ஒன்றுமே ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. அல்லாவுடைய டைலாக்ஸ் இருக்குது பாரு, அதை வச்சே புரிஞ்சிக்க முடியும். இது அல்லாஹ் தான் பேசுவான், வேறு எவனாலையும் இது பேச முடியாதுங்கிறது. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு அதனை இறக்கி தருகிறேன். தட்டா ஓகே, பர்மிஷன் கிராண்டட். அதுக்கப்புறம் இருக்கிறது பாரு, இதன் பின்னர் உங்களில் யாரேனும் நிராகரித்தால், இந்த தட்டில் வர்ற சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி வானத்திலேருந்து தட்டு இறங்குறது பார்த்துட்டு, அல்லது மலக்குமார்கள் தூக்கிட்டு அந்த தட்டை வந்து அந்த கொண்டாந்து வச்சு அதில் இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டுட்டு என்ன அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் எங்களுக்கு இது டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவரை யாரையும் தண்டிக்காத அளவுக்கு அவரை நான் மிக கடுமையாக தண்டிப்பேன். உங்கூட்டடி எங்கூட்டடி இல்லை, நம்பர் 1 கிரேட் அடி உங்களுக்கு தான் விழுவும். இது வந்து அல்லாஹ் சொல்கிறான். இதை சொன்ன உடனே அவங்க அந்த கோரிக்கையை வாபஸ் வாங்கினதாக தான் தஃப்சீர்களில் வந்து சொல்லப்படுது. ஏன்னா இப்படி ஒரு தட்டு இறங்கின மாதிரி ஹதீஸில் இல்லை, குரான்லேயும் இல்லை, கேட்டதோடு இருக்குது, பைபிள்லேயும் இல்லை. ஏன்னா கடைசி ஆப்ஷன் என்ன வச்சான், அதுக்கப்புறம் நீ ஒரு பாவம் செஞ்சீங்கனாலும் அடி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், ஏ கிளாஸ் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ன உடனே அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈசா நபி, நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகளே, நீ அவர்களை மன்னித்தாலும் அப்போது நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா நபி வந்து என்ன பண்ணிடுறாங்க, கை விரிச்சிடுறாங்க. இறைவா, இவர்கள் கேட்குறாங்க, நீ பார்த்து முடிவு பண்ணிக்கோ. இவங்ககிட்டையும் கேட்குறாங்க, என்னப்பா தட்டு வேணுமா? தட்டுங்கிறது என்ன, ஒரு நாள் சாப்பிட்டா இப்படி வந்துச்சுன்னா இப்படி பின்னாடி போயிடும், அவ்வளோதான் தட்டு. வேணா அந்த தட்டு வேணால் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். பானத்துலேருந்து தட்டு வந்தது எப்படி இருக்கும், அது வேறு லெவலில் இருக்கும்ல, புரியுதா? வானத்துலேருந்து ஒரு தட்டு வந்துடுச்சுன்னா அது சேஃப்டி பண்ணி வச்சுன்னா அந்த ஒரு தட்டே போதும், அது ஒரு சான்றுக்கு இந்த மதம் சரியான மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை எடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணி பாடுறா அப்படிங்க. அது உலகத்தில் இருக்கிற எந்த மெட்டீரியலோடதும் இருக்காது, புரியுதா? நீ டெஸ்ட் பண்ணி பார்த்தனா அது இரும்பாக இருக்காது, பித்தாளையாக இருக்காது, வெள்ளியாக இருக்காது, தங்கமாக இருக்காது. டிவைன் தட்டு, புனித தட்டு, புரியுதா? இது மாதிரி இருக்கும். சரியா? இன்னும் ஒரு ருக்கு தான், 1 2 இல்லை 3 4 5 வசனங்கள் தான். ஆனால் 5 வெயிட்டான வசனங்கள். ரொம்ப இது ஒரு 1 hour 1.25 மணி நேரம் பிடிக்கக்கூடிய வசனங்கள். சரி, இது வரைக்குமான இந்த நிகழ்வுகள் போதும். இந்த இடத்துலையே ஸ்டாப் வைப்போம். கடைசி ருக்கு இன்ஷா அல்லாஹ், அது கடைசி ரமலானுடைய மாதத்தில் கடைசி நாளில் அதை வந்து கொண்டு போவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.